ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் இது என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னாக்கா, கத்திரிக்காய் காரக்குழம்பு தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இது சாதத்துக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் இட்லி தோசைக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இப்போ இந்த குழம்புக்கு என்னென்ன தேவையோ பொருட்கள் பார்த்துடலாம் வாங்க ஒன்று ஒன்றா. இப்போ ஒரு 5 தக்காளி எடுத்துட்டு வச்சுங்க. மீடியம் சைஸில் 5 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் தேங்காய் துண்டு, இந்த சைஸில் ஒரு தேங்காய் துண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு அரை வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 7-8 பல் பூண்டு, இது ரெண்டுத்தும் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இப்போ அரைச்சி வச்ச மசாலாலாம் பார்க்கலாம் வாங்க. புளி கரைச்சி வச்சுருக்கேங்க, ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் புளி. அப்புறம் இந்த வெங்காயம் பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது தேங்காய் தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன். அரை வெங்காயம் கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மசாலா ஐட்டம், மிளகாத்தூள், சாம்பார் பொடி, அப்புறம் சீரகப்பொடி, மஞ்சள் பொடி. இது கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 1/4 கிலோ கத்திரிக்காய். சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக. எண்ணெய் நல்லா சூடானதும் வெந்தயம் கடுகு ரெண்டும் போட்டு நல்லா பொரியணுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சதும் வெங்காயம் போடணுங்க. வெங்காயம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும். நல்லா சிவப்பாகணும் வெங்காயம். கொஞ்சம் நேரம் வதக்கினே இருக்கணும், 5 நிமிஷம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அது வதங்கிடுச்சுனாக்கா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு வெங்காயம், ஒரு அரை வெங்காயம் பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அது போட்டு மறுபடியும் வதக்கணுங்க. இப்போ அது போட்டேன், நல்லா வதக்கி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடணும். அந்த பச்சை வாசனை போயிடுச்சுனாக்கா நம்ம மற்ற மசாலாக்கள்கிட்ட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, இதுவும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணுங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலாலாம் இப்போ எல்லாம் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ கத்திரிக்காவை சேர்த்துக்க போகிறேங்க. 1/4 கிலோ கத்திரிக்காய் இதை போட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் இதையும் நல்லா வதக்கணுங்க. நம்ம இந்த மசாலாவோடு அந்த கத்திரிக்காயும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வறுத்துக்கினே இருக்கணும். எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ உப்பு அதிலே சேர்த்துக்க போகிறேங்க. குழம்புக்கு தேவையான உப்பு நான் இப்போவே சேர்த்துட்றேன். மற்ற உப்பையும் இப்போ போட்டேன். நான் லாஸ்ட்டாக செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னாக்கா போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிடுறேன். இந்த கத்திரிக்காய் நல்லா கொஞ்சம் வதக்கிடுச்சுனாக்கா தேங்காய் தக்காளி அதெல்லாம் லாஸ்ட்டாக தாங்க போடணும், இப்போ போட போகிறதில்ல. இது வதங்கின பிறகு இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு அரை வேக்காடு வேக வச்சிடணும். அதுக்கப்புறமா தாங்க அரை வேக்காடு வெந்த பிறகு தாங்க தேங்காய் தக்காளி சேர்க்க போகிறேன். இப்போ தேங்காய் தண்ணி ஒரு அரை செம்பு ஊற்றிக்கிறேங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை வேக்காடு வேகணுங்க. இது மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இது வெந்த பிறகு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. கத்திரிக்காய் வெந்த இருக்குதா எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். பார்த்துட்டு இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. பாதி வேக்காடு வெந்துருச்சு. இதுக்கு மேலே என்ன சேர்க்கணுன்னாக்கா தேங்காய் தக்காளி அரைச்சி வச்சேன் இல்லையா, இது அது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி போட்டு அலசி ஊற்றிடலாம். இப்போ நான் புளி கரைச்சி வச்சுருக்கேங்க.
அந்த புளியும் இதோடவே சேர்த்துக்க போகிறேன். இந்த புளி தண்ணியும் இதுலேயே சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. அந்த திக்னஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க, செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தேவைனாக்கா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்குங்க. நான் இப்போ எனக்கு இதே அளவு போதுங்க, எனக்கு தண்ணியெல்லாம் நான் ஊற்றலை. இந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அது தேங்காய் தக்காளி ஊற்றுந்தே எனக்கு சரியாயிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இப்போ வந்து மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக வைக்கணுங்க. இது நல்லா வெந்து வந்துருச்சுனாக்கா அந்த தேங்காய் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் இது. அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. இப்போ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா குழம்பு கொதித்து வந்திருக்குது. இன்னும் நல்லா கொதிக்கணுங்க. எண்ணெய்லாம் ஃபுல்லாக பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க விடுவோம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். இந்த குழம்பு எப்படின்னாக்கா நம்ம செஞ்ச அன்றைக்கி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுவே நம்ம மறுநாளைக்கு சூடு பண்ணி வச்சு சாப்பிட்றோம் பாருங்கள், அன்றைக்கி வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குழம்பு வந்து அந்த மாதிரிங்க, புளி குழம்பு. இப்போ மூடி வச்சு 5 நிமிஷம் விட்டு மறுபடியும் திறந்து பார்க்குறேங்க. இப்போ நல்லா கரெக்டாக வந்திருக்குதுங்க. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு கரெக்டாக வந்திருக்குது, பர்ஃபெக்டாக. இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம் நம்ம. அவ்வளோதாங்க, நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.